ஒரு சிலருக்கு வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில வம்சாவளியிலேயே ஒரு கேன்சர் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்ப அவங்க ஜாதகம் எடுத்துட்டு போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் ராகுபிடியிலோ அல்லது செவ்வாய் கேதுபிடியிலோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். செவ்வாய் ராகுபிடியிலோ செவ்வாய் கேதுபிடியிலோ யாராவது ஒருத்தங்க சேர்ந்துருக்குன்னா அவங்க வம்சாவளியில வந்து பாத்தீங்கன்னா கேன்சர்ல வந்து இறந்துருப்பாங்க. யாராவது ஒரு ஜெனட்டிக்ல வந்து அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? அது ஏன் வருது அப்படிங்கறத ஆய்வு பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொத்தை வந்து கம்மியான விலைக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்துட்டு வந்துடுறாங்க. அல்லது யாராவது ஒருத்தங்க இவங்க சொத்தை வந்து வேற யாராவது வந்து அவங்க எடுத்துடுறாங்க. அந்த ஜெனட்டிக்லயே அந்த பதிவு அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுனால அது வந்து கேன்சரா வந்து பாத்தீங்கன்னா வருது. யாரோட ஜாதகத்துல செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கா? செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கா? என்னோட ஜாதகத்துல செவ்வாய் கேது சேர்க்கை இருக்குங்க குருஜி. மூதாதையர்கள்ல யார் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே. கேன்சர்ல இறந்தாங்க? தெரியலங்க குருஜி, எனக்கு அதை பத்தி ஓகே. விசாரிக்கல. வேற யாருக்காச்சும் இருக்கா? எனக்கு செவ்வாய் ராகு இருக்குதுங்க சார். ஆனா சுக்கிரன் செவ்வாய் பரிவர்த்தனை ஆயிட்டு இருக்கு. ஓகே. பரிவர்த்தனை தப்பிச்சிருவீங்கன்னு அர்த்தம்.